கைஸ் வெல்கம் டு த 26th எபிசோட் ஆஃப் ரன்னிங். இன்னைக்கு மார்னிங்கே எந்திக்கிறது கொஞ்சம் லேட் ஆகிட்டு, எவ்வளோ லேட் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கிரவுண்டுக்கு கிளம்பிட்டேன். போன உடனே ஷூவெல்லாம் மாட்டிட்டு இன்னைக்கு ரன்னிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வெயில் அதிகமாக அடிச்சதுனால இன்னைக்கு ரன்னிங் பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் தான் கம்ப்ளீட் பண்ணேன். இன்னையோட ரன்னிங் சேர்த்தா நம்ம 83 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னும் ரிமைனிங் 4 டேஸில் நம்ம 17 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணுறோமா இல்லையாங்கிறத பார்க்கும். இன்னைக்கு நம்ம ஹேண்ட் ஸ்டாண்ட் பழகலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு பேசிக்கான ஒர்க் அவுட் தண்டால் ஒரு 2 செட் போட்டேன். ஹேண்ட் ஸ்டாண்ட் நிற்கும் போது ஸ்டார்டிங்கில் ரொம்ப கீழே விழுந்தேன். எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்ததுல கீழே தான் விழுந்தேன். ஆனால் லாஸ்ட்டாக ஒரு கிளிப் கிடச்சிச்சு. 5 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி பார்த்தேன். இதை நம்ம 30 டேஸில் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் ஹேண்ட் ஸ்டாண்ட் நின்றுட்டு நான் வீடியோ அப்டேட் பண்ணுறேன். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா தோசை எப்படி பேப்பர் மாதிரி இருக்குது பாருங்கள். பேப்பர் ரோஸ்ட் மாதிரி இருக்கா, அதில் ஒரு துண்டு எடுத்து சாம்பாரில் முக்கி சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். அடுத்த பீஸ் என்ன பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லி தருவாங்க. சாம்பாரில் முக்கிட்டு மிளகாடியில் ஒரு இது வச்சுட்டு அடி சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி எனக்கு உடம்பு சரியில்லாதனால இன்றைக்கி ஆஃபீஸ் போகல. அதனால் இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லஞ்ச் என்னென்னு பாருங்கள். இன்றைக்கி வீட்டில் தான் சாப்பாடு. வீட்டில் இன்றைக்கி தயிர் சாதம் சாப்பாடு. தயிர் சாதம், உருளைக்கிழங்கு, வெண்டைக்காய் பொரியல். தயிர் சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஹீட் ஆனதுனால தான் நமக்கு சளி பிடிச்சிட்டு, அதனால் இன்றைக்கி தயிர் சாதம். இன்றைக்கி ஈவினிங் டைமாக பசங்களோட வாலிபால் விளையாட்டு நேராக ஃபேமிலியோடு இன்றைக்கி அவுட்டிங் கிளம்பிட்டேன். நம்ம வள்ளியூர் ஜிஆர்டி தான் போனோம். இன்றைக்கி ரொம்ப நாளாக பக்கெட் லிஸ்ட்டில் வச்சுருந்தேன். இன்றைக்கி தான் வாங்க டைம் கிடச்சிச்சு. படிகம் மாலை தான் இன்றைக்கி வாங்கினேன். அதோட மாடல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது பாதாம் பால் வந்துச்சு. அதையும் அப்படியே குடிச்சு, படிகம் மாலை நம்ம உடம்ப குளிர்ச்சி ஆக்குமா, அளவுலாம் சரியாக இருக்கான்னு சொல்லிட்டு கழுத்தில் போட்டு பார்த்துட்டு பில் முடிக்க கிளம்பியாச்சு. நேராக பில் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். வண்டியை நேராக பைபாஸில் இருக்க ஏஞ்சலுக்கு விட்டாச்சு. நைட் டின்னராக நம்ம மசால் பூரியும் சிக்கன் ரோலும் வாங்கி சாப்பிட்டேன். இதோட இந்த எபிசோடை நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். இன்னும் 4 டேஸ் தான் இருக்குது நம்ம சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணுறோமா இல்லையாங்கிறத வீடியோ ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம அக்கௌண்ட்டை எல்லோரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.